தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான். தசாபுத்தி இருப்புகள் 16 வருடத்தில் 4 வருடங்கள் மட்டும்தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த விஸ்வாவசு வருடத்தில், அதாவது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் புத்தாண்டு தொடங்கிய உடனே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஆனால் அதனுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே அதனுடைய பலன்களை எடுத்துக்கலாம். ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு, 6ஆம் இடத்துல கேது, விரயத்தில் ராகு. இப்போ ராகு கேதுவால் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசியாதிபதி பெருசாக கெடுக்காது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், இது ஒன்று மட்டும்தான் ஜென்ம சனி அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க, பயங்காட்டியிருப்பாங்க. ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாக கெடுபலன்களை அந்த அளவுக்கு கொடுக்காது. அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ 22 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது. 16 வயசுலேருந்து 22 வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் சனி தசையில் இருக்கிறீங்க. விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் தெரியாது. ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே, ரொம்ப கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் மட்டுமே ஜென்ம சனியில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது ஜென்ம சனியில். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில், அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை, குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இவங்களுக்கே படிப்புக்கு தேவைக்காக பணத்துக்காக பார்ட் டைம்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட்டு அது இதுன்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் நான் பார்த்துருக்குறேன். இது மாதிரியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வேலை வாய்ப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. மனசளவில் ஒரு சில ப்ராப்ளம் வரும், மன அழுத்தங்களை கொடுக்கும். வேலை அழுத்தங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வராமல் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக கெடுக்காது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 17 வருடங்கள், அதாவது 39 வயசு வரைக்கும் புதன் தசை. என்னோட கணக்குப்படி 40 வயசு வரைக்கும் கூட புதன் தசை ஒரு சில பேருக்கு வரலாம். இருந்தாலும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இதே லக்னமாக வந்தாலும் முழுமையான அவயோகராக எடுத்துக்கொள்ளலாம். ஜென்ம சனியில் கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஜென்ம சனி வரும்போது பாடாப்படுத்திடும். ஆனால் நடப்பது என்ன தசை, உங்களுக்கு அவயோக தசை உங்கள் ராசிக்குன்னாலும் சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை புதன். உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே, வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால் மட்டுமே, அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் மட்டுமே புதன் தசையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இருந்தாலும் வேலை வாய்ப்பு ரீதியாக மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருப்பீங்க, வேலை தேடின்னு இருப்பீங்க, வேலையே கிடைக்காது. விரைய சனியில் வேலையே கிடைச்சிருக்கு அது மாதிரி. ஆனால் ஜென்ம சனியில் வேலை கொடுத்துரும். எப்படியும் வேலை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து, ஆனால் வேலையை அதிகமாக வைக்கும். ஒரு வேலை கிடைச்சிச்சுனாக்கா அந்த வேலையில் நிறைய அழுத்தங்கள், நிறைய எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொடுக்கும். அது மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல, வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வேலையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது.
ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் ஸ்ட்ரகிள் கொடுத்துக்கினே இருக்கும். வேலை இருக்குமா இருக்காதா, வேலை போயிடுமா போவாதா அப்படின்னு. ஆனால் போகாது, வேலையெல்லாம் போகாது. அந்த அளவுக்கு புதன் தசையில் கெடுபலன்களை கொடுக்காது. 7ஆம் அதிபதி தசை. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பொதுவாக சொல்கிறது. ஏன் நட்பு வட்டாரம் அப்படின்னாக்கா 7ஆம் இடம் அப்படிங்கிறது நட்பு, கூட்டு தொழில், இது மாதிரி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் தான் பிரிவாங்க. இந்த வருஷத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல நண்பர்கள் கூட உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் அப்படிங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சகஜமாக எடுத்துங்க. ஏன்னா அது மாதிரி பண்ண வைக்கும் இந்த ஜென்ம சனிங்கிறது. ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனிங்கிறது விரயத்தில் ராகு இருக்கிறதும் விரயத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு வீண் செலவுகள் வராது, வீண் விரயங்கள் வராது, தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதை செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் வந்து செலவு பண்ணிட்டு யோசிப்பாங்க. ஆனால் விரயத்தில் வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த செலவு பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. அந்த யோசனை கொடுக்கும் இந்த குரு. அதனால வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? 23, 24, 25 இந்த 3 வயசில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் தடைப்படும். 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தால் திருமணம் தடைப்படும். மற்றபடி வேற எங்கே இருந்தாலும் சரி ஜென்ம சனியில் திருமணம் தடைப்படாது. உங்களுடைய ஜாதகத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி தான் பார்ப்பாங்க. இது சரியில்லை அது சரியில்லை, உங்களுடைய டைம் அது தடையை கொடுத்துட்டே இருக்கும். திருமண ரீதியாக இப்படி தான் தடைப்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு திருமணம் நடந்துடும். திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 29, 30 இருக்கிறீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நீங்கள் பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொண்டு அந்த ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்து பண்ணணும். அது தவிர்த்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. குழந்தைகள் இருக்குனாக்கா வீண் செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு, தேவையில்லாத செலவுகள். அது தேவையான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க. இந்த புதன் தசையில் 30 வயசுக்கு மேலே 2வது திருமணம், இந்த திருமணமெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. விரயத்தில் வந்து செலவுகள் அதிகமாக கொடுத்துருக்கும். அவயோக தசையாக இருந்தால் இப்போ வேலை போயிருக்கலாம், இல்லை வந்து தொழில் வந்து மாற்றம் பண்ணி அந்த தொழிலை நஷ்டப்பட்டிருக்கலாம். அந்த நஷ்டங்கள் ஓரளவுக்கு ஈடு கட்ட முடியும். பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா பாசிட்டிவாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்ல முடியாது. நெகட்டிவாக நினைக்க எதெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கவனமாக இருங்க. மாசம்பளத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் பயப்படவே தேவையில்ல, நீட்டாக போகலாம். நல்ல ஒரு ஒர்க்கு, வேலை ரீதியாக மாற்றம், இடமாற்றங்கள், இது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி கிடைச்சே தீரும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். நட்பு வட்டாரத்தில், சொந்த பந்தங்களில், உடல்நிலை ரீதியாக. 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. ஜென்ம ராசியில் சனி பகவான். இப்போது விரயத்தில் ராகு, குருவுடைய பார்வை விரயத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 8ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போது நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்களா, அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது கேது தசைனால். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், அதாவது உங்கள் லக்னத்துக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனைகள் கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம், உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் கேது தசையில். அது கொஞ்சம் நிவர்த்தியாகும். பெரிய கடன்கள் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது. உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க கேது தசையில். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 66லேருந்து 72 வரைக்கும் சூரிய தசை. ஏன் இந்த 2 தசையை சேர்த்து சொல்கிறேன்னா 2 தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோக தசைகள். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது 3ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. இது கடுமையான பாவகிரகம் இந்த லக்னத்துக்கு, அதாவது குருவுடைய வீட்டுக்கு, குருவுடைய லக்னத்துக்கு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 6 அப்படின்னாக்கா சூரியனோட வீடு. அந்த கிரகமும் கடுமையான பாவகிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும். இந்த ராசிக்கு பொதுவாகவே சுக்கிரனும் சூரியனும் நன்மை செய்ய மாட்டார்கள். ரெண்டுமே நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆண்டில். ஏன்னா ஜென்ம சனி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு. இது வண்டி வாகனம் மூலமாக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சுருக்கீங்களா, செலவு கொடுக்கும். வீடு கட்டி குறையா இருக்கா, அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு எது வந்தாலும் சரி, அந்த கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை, ஒரு வண்டி வாங்கிறதுக்கு கூட ஒரு கடனை எப்படியாவது ஒரு பற்றாக்குறை, பண பற்றாக்குறை அது மாதிரி கொடுக்கும். இது கொஞ்சம் சவாலான வருடம் அப்படின்னே சொல்லலாம் மீனராசிக்கு. நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா அவயோக தசைகள். நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கவலைகள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் தடையாக கிடைக்கும்.
கொஞ்சம் காலதாமத்தோடு கிடைக்கும். ஒரு சம்பள உயர்வும் காலதாமத்தோடு கிடைக்கும். அவ்வளோதானே தவிர கிடைக்காமலாம் போகாது. ஏன்னா சனி பகவானுடைய நட்பு கிரகம் சுக்கிரன் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பண வரவுகளை கொடுத்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள், இந்த ராஜ கிரகங்கள், இந்த கிரகங்களோட ஆதிபத்தியம் மறைவு ஸ்தானங்களில் எது இருக்கோ, எது வீக்காக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ செவ்வாய்னாக்கா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி, பண வரவு தடை பண்ணுறது, இது மாதிரி. குரு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு. இப்போ செவ்வாய் நல்லா இருந்ததுனாக்கா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாவோ இல்லை சொத்து ரீதியாவோ மணி, அதாவது பண வரவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்காத நல்லாவே இருந்துடும். குரு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், இடம் மாற்றங்கள், அது மாதிரி வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது மாதிரி கொடுத்துரும். சுக்கிரன் நல்லா இருக்குது, இப்போ தசையே நடக்குது அப்படின்னாக்கா நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா அது தீர்வுக்கு வரும். கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசியில் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாலாம் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா இப்போ கம்மியாகும். ஏன்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, செலவுகளை அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த 7 சனி ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு செலவுகளை கொடுத்துருக்கும். அதெல்லாம் கம்மியாகும் இந்த காலகட்டங்களில். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, சொத்து பத்து வரவு இருந்துச்சுனாக்கா அது வர வேண்டியது வரும். பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, சந்திர தசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் மட்டுமே உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்மசனியில் எப்படி பார்த்தாலும் சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுபலன்கள் இல்லை. தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை தரும். நன்றி.